ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் யார் என்றால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். அசைவில்லாத உலகத்தில் எல்லாம் அசைகிறதுனா என்ன? எல்லாம் மாறுகிறது. அசைதல் என்றால் மாறக்கூடிய உலகத்திலே நாம் இருக்கிறோம். எல்லாம் மாறுகிறது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்கள் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறவர்களாகிய நாம், இந்த மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழும்போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். பைபிள் என்ன சொல்லுது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் யார் என்றால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அசைவில்லாத ராஜ்யம், நாம் போற ராஜ்யம் மாறாத ராஜ்யம். அங்கே எல்லாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அங்கே எல்லாம் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அங்கே எல்லாம் சரியாக இருக்கிறது. அங்கே எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அங்கே எல்லாம் மகிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு. எப்படி? பயத்தோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயத்தோடு. ஆமென். பயத்தோடு. மனதிலே ஒரு பயம், தெய்வ பயம். மனதிலே தெய்வத்தை குறித்த சிந்தனைகள், மனதிலே தெய்வத்தை குறித்து அதிகமாக யோசிப்பது தெய்வ பயம். பயத்தோடும். என்ன சொல்றாரு? பயத்தோடும். உள்ளத்தில் ஒரு பயம் இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்க வேண்டும். பயம் உள்ளவர்களாய் பயத்தோடும் பக்தியோடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பக்தியோடும். என்ன இருக்க வேண்டும்? உள்ளத்தில் பக்தி. பக்தியோடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பக்தியோடும். ஆமென். ஒரு உண்மையான பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய். இந்த பயமும் இந்த பக்தியும் தான் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்ய நமக்கு உதவி செய்யுது. பயமும் பக்தியும் இல்லைன்னா ஆராதனை எல்லாம் செய்வாங்க, அது தேவனுக்கு பிரியமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பயமும் பக்தியும் இருந்துச்சுன்னா ஆராதனை செய்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. இங்க என்ன ஒரு ஆராதனை வருகிறது என்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமா ஒரு ஆராதனை செய்யணும். கிருபையை பற்றி கொள்ள கடவுள். இந்த ஆராதனை செய்யறதுக்கு நம்ம எதை பற்றி கொள்ளணுமா? கிருபையை பற்றி கொள்ளணுமா? ஆமென். கிருபையை பற்றி பிடிக்கணும். நீங்க கிருபையை உறுதியா பிடிக்கணும். கிருபையை பற்றி கொள்ளணும். நீங்க கிருபையை பற்றி கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் கிருபையை பற்றி கொண்டு ஜீவிக்க, கிருபையை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு நீர் உதவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஜனங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், விசுவாசிகளை ஆசீர்வதியும். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு போதித்தருளும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.